கொள்கை வேறு, தேர்தல் கூட்டணி வேறு. இந்த வார்த்தையை அடிக்கடி அரசியல்வாதிகள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஏதோ ஒரு கொள்கையை வலியுறுத்தி அந்த கொள்கையின் வழிதான் நான் ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது. ஆனா தேர்தல்னு வரும்போது இந்த கொள்கையோட நிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. யாரை எதிர்த்து அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கூடவே தேர்தல் நேரத்துல கூட்டணி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வெளியில வந்து மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு அதே திமுக போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் விசிக. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவே ஒடுக்கிதான் வச்சிருக்காங்க. ஆனாலும் தேர்தலுக்காக அந்த கூட்டணியில இருக்காரு. காங்கிரஸ்க்கு எதிராக ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கூடவே கூட்டணியில இருக்கு. முதலாளித்துவத்தை எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இன்னைக்கு முதலாளித்துவத்துக்கு துணை போகக்கூடிய திமுக கூடவே நிக்குது. இப்படி தேர்தல் வந்துட்டா எந்த ஒரு கொள்கை கோட்பாடு எதையுமே மதிக்காம எந்த கட்சியுடனும் கூட்டணி சேருவதற்காக போயிடுறாங்க. இவ்வளவு ஏன்? டிவிக்கே ஆரம்பிக்கும் போதே விஜய் அவர்கள் கையை தூக்கிட்டாரு, கூட்டணியோட தான் தேர்தலை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு. தேர்தலுக்காக எந்த கொள்கையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில 2010 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து உறுதியா நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 4 பொது தேர்தல்களை சந்திச்சோம். திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் எந்த ஒரு கூட்டணிக்கும் போகாம இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு நின்று இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் பொறுத்தளவுல தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை தான் முதன்மையை தவிர தேர்தல்லாம் அடுத்த பட்சம். எனவே கொள்கை உறுதியோடு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம்.